ஐயா புது புது மூலிகைகளை அறிமுகப்படுத்திட்டே வரீங்க. அடுத்து என்ன மூலிகை எங்களுக்கு அறிமுகப்படுத்த போறீங்க? போதைப்புல். போதைப்புல்னே கீழே வந்து செஞ்சேன். நான் தடமாறல, மக்களுக்கு காட்டுக்காக செஞ்சேன், வேற இல்லை. போதைப்புல்னு போதை வந்துடுங்களே, உள்ள இருக்க வைரஸுக்கு போதை உண்டாக்கி காலி பண்ணக்கூடியது போதைப்புல். ஒரு 100 கிராம் 200 கிராம் அளவு எடுத்து பிடிங்கி தண்ணியில் போட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விடணும், மூடி போட்டு கொதிக்க விடணும், ஆவி போகாம. அதை எடுத்து உடம்புக்கு சுடு தண்ணி மாதிரி குளிச்சுட்டு வந்தா உடம்புல உள்ள வலிகள் பூரா காணாம போயிடும். வலிகள் மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, ஐயோ அம்மா எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, எந்திரிக்க முடியல, படுக்க முடியலன்னு சொல்றாங்க இல்லையா, அதுவெல்லாம் சரியாகும். காய்ச்ச குளிர் காணாம போயிடும், தலைவலி காணாம போயிடும். அது மட்டும் என்னது காய்ச்ச அடத்திக்கிட்டு கிடக்குறாங்கல்ல, அதெல்லாம் இந்த சுடுதண்ணி வச்சு கொடுத்துருமா காணாம போயிடும். போதைன்னு சொன்னீங்க, நிறைய பேர் வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு தான் போதை புல்லுங்கிறது நம்மளுடைய சித்தர்கள் வச்சிருக்க பேரு. ஆமா, பேரு தானே தவிர போதை புல்லுங்கிறது நமக்கு இல்ல, நோய்க்கு போதை. அது தடுமாறி உள்ள நிக்காம வெளியே போட்டு நம்ம வெளியே போலான்னு கிளம்பிடுறேன். அதுக்காக அது போதை புல்ல பேர் வச்சிருக்காங்க. சில பிள்ளைங்க இருக்கிறாங்க புடிங்கிட்டு போய் எதையாவது சின்ன எனக்கு போதை ஏறல. அப்படி போதை அவங்களுக்கு இல்ல, நோய்க்கு போதை ஏறி நோய் வழியா போயிடும். அதனால போதை புல் பேர் வச்சிருக்காங்க. நம்ம வந்து லெமன் கிராஸ் பேர் வச்சிருக்காங்க. லெமன் கிராஸ். நல்லதுங்க, நல்லதுங்க. ரொம்ப அருமையான பயனுள்ள தகவல். நன்றி.